கோடையிலே இளைப்பாற்றிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழலே நிழல் கனிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடை மலர்ந்த சுகந்த மணமலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென்காற்றில் விளை சுகமே சுகத்தில் உறும் பயனே. இது வள்ளற்பெருமான் நடராஜருக்கு சொன்னது என்றாலும் அது எங்கள் அருட்செல்வர் மகாலிங்கம் ஐயா அவர்களுக்கும் பொருந்தும் என்ற வணக்க உரையோடு இந்த உரையை தொடங்குகிறேன். மேடையிலே வீற்றிருக்கிற ராமலிங்கர் பணிமன்றத்தினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் மாணிக்கம் அவர்களுக்கும், என்றைக்கும் இந்த இலக்கிய உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக விளங்குகின்ற எங்கள் காலத்து பாரதியாக விளங்குகின்ற டாக்டர் சிற்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும், என்றும் தன்னுடைய எழுதுகோலையே ஒரு செங்கோலாக ஆக்கியிருக்கிற எஸ்ரா அவர்களுக்கும், மிக அருமையாக உரை நிகழ்த்திய குழந்தை கீர்த்தனா அவர்களுக்கும், இங்கே விருது பெற்ற என்னுடைய மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் அத்துணை பேருக்கும், இன்னும் என் இனிய நண்பர் தமிழ் ஹரிஜன் இந்த இதழை தொகுத்து வெளியிட்ட இனிய பாசத்துக்குரிய நண்பர் சிருங்கை சேதுபதி சகோதரர் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடை என்பது நான் சோடா உடைத்து கொடுத்த மேடை. இப்போது சோடா குடிக்கிற மேடையாக நான் வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால், இன்னும் நான் சோடா மட்டும்தான் குடிக்கிறேன், வேறு எதையும் குடிப்பதில்லை என்பதையும், அப்படியெல்லாம் குடிக்காதபடி நான் வளர்வதற்கு காரணமாக இருந்த கருத்துக்கள் ஊறிய இடம் இந்த இடம் என்பதை நன்றியோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த மேடையிலே மாணிக்கம் அவர்கள் உட்கார்ந்திருக்கிற இந்த காட்சியை பார்க்கிறீர்கள். நான் ஒரு ரகசியம் சொல்லப் போகிறேன். நானும் அவரும் வழக்கறிஞர் ரவி என்ற நண்பரும் இதே ராஜேஸ்வரி திருமண மண்டபத்திலே பேசுகிற பேச்சாளர்களை கிண்டல் செய்தபடி, அப்போ எப்படி இருக்கும்னு கேட்டால், இந்த இடம் ராஜேஸ்வரி மண்டபத்தில் கொஞ்சம் உயரமாக இருக்கும், அந்த பக்கம் பள்ளமாக இருக்கும். இப்போ தான் சோஷலிச சமுதாயம்னு நிறுவி இருக்காங்க. அந்த மேட்லேருந்து அந்த பள்ளத்தில் ஔவை நடராஜன் சமயத்தில் அங்கே உட்காந்துருப்பார். நடராஜா போய் 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 சோடா உடைச்சு கொடு சோடா உடைச்சு கொடு அப்படின்னு அங்கேருந்து அவர் உத்தரவு போடுவார். அப்போ அந்த நேரத்தில் பேசுகிறது கொஞ்சம் பாதி கேட்போம், பாதி நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்குவோம். அப்படியே உட்லண்ட்ஸில் போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வருவோம். எதுக்கு சொல்கிறேன்? அந்த பழைய நினைவு. அவர்கள் இன்று தலைமை தாங்கவும் நான் சிறப்புரையாற்றவும் இறையருள் வளர்த்திருக்கிறதே என்பதை நன்றியோடு இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன். எங்களுக்கெல்லாம் இந்த ராமலிங்கர் பணிமன்றம் என்பது ஒரு ஞான பண்ணை. இந்த ஞான பண்ணையிலே அருட்செல்வர் அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமான குழந்தைகள் நாங்கள். அது ஒரு பெரிய வாய்ப்பு. எங்களை சவுண்ட் குறைச்சி வைங்க. அருட்செல்வரிடத்தில் அறிமுகப்படுத்திய அறிவு பாலம் ஔவை நடராஜன் அவர்கள். எனக்கு இன்னும் நல்லா நினைவு இருக்கு. அந்த வழியாக அருட்செல்வர் நடந்து வருகிறார், பக்கத்தில் ஔவை நடராஜன் வருகிறார். எங்களுக்கு ஐயாவை பார்த்தால் பயம். அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அதனால் அவரோடு நாங்கள் பேசாது. கல்லூரி படிக்கிற காலம். எங்களுக்கு ஔவை தான் எல்லாமே. அதனால் மிகுந்த ஆவலோடு நானும் ரவியும் ஔவை அவர்களுக்கு வணக்கம் சொன்னோம், ஐயாவுக்கு வணக்கம் சொல்லவில்லை. ஔவை அவர்களை பார்த்து வணக்கம் என்றோம். ஔவை கண்டுகொள்ளாமல் பேசாமல் போகிறார். இந்த மேடையில் எல்லாம் முடிந்து, அப்போது அங்கே மேடை இருக்கும் பெருவாரியா, அந்த இடத்துல தான் மேடையே இருக்கும். முடிஞ்ச உடனே ஔவை எங்களை கூப்பிட்டு, என்ன ராஜா ஐஜி வரும்போது கான்ஸ்டபிளுக்கு செல்யூட் அடிக்கிறியப்பா, நீங்களாம் எப்படிப்பா முன்னுக்கு வர போகிறீங்க? ஐஜி வரும்போது கான்ஸ்டபிளுக்கு செல்யூட் அடிக்கலாமாப்பா? யார் ஐஜி யார் கான்ஸ்டபிள்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமாப்பா அப்படின்னார். நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு நீங்கள் தான் ஐஜி, எங்களுக்கு எப்படி ஐயாவை தெரிய முடியும் அப்படின்னு.
ஆனால் அதில் தான் ஒன்று கவனிக்கணும், இவர்கள் யார் என்று அப்போது ஐயா கேட்டார்கள். பிறகு எங்கள் வளர்ச்சிக்கு பல வகையில் துணையாக நின்றார்கள். எங்கள் வயதை அவர்கள் பொருட்படுத்தியதே இல்லை. அவர்கள் எங்களிடத்தில் அன்பு காட்டினார்கள். விழா முடிந்த பிறகு எங்களுக்கு சிறப்பு செய்யும்படியாக அவ்வை அவர்களுக்கு தகவல் தெரிவித்தார்கள். எங்களையும் அழைத்து என்ன உதவி வேண்டுமானாலும் என்னிடத்தில் வந்து நீங்கள் கேட்கலாம் என்று பரிவு பாராட்டினார்கள். அவரிடத்தில் நான் வியக்கிற பல கோணங்கள், பண்பு நலன், மனிதாபிமானம், கொடுக்கிற இயல்பு, ஒரு மிகப்பெரிய தலைமை, பொருளாதார மேதை, சட்டமன்ற உறுப்பினர், அரசியல் ஆர்வமுடையவர், தொல்காப்பியத்தை பற்றி பேசுகிறவர், சங்கீத விழாக்களிலே போய் தலைமையுரை ஆற்றுகிற போது சங்கீதத்தின் நுட்பங்களை சொல்லுகிறவர், நமக்கு வேண்டியவர்கள் என்று வந்துவிட்டால் உறவு தகுதி எதையுமே பார்க்காமல் அவர்களுக்காக இறங்கி போகிற ஒரு அதிசயமான குணம், இவையெல்லாம் ஐயா அவரிடத்தில் நான் பார்த்து பிரமித்த ஒன்று. மிகுந்த உரிமையோடு நாங்கள் அவரோடு விளையாடி இருக்கிறோம். என் இனிய நண்பர் ரவி அவர்கள், அவர்தான் உண்மையிலேயே அருட்செல்வருடைய செல்ல மனைவி. ரவியிடத்தில் அவர் எடுத்துக்கொள்ளுகிற உரிமையும் சொல்லுகிற செய்திகளும் அந்த கோபங்களும் எல்லாமே ரவியிடத்தில் அவருக்கு ஒரு தன்மை உண்டு. எதற்காக இதை சொல்லுகிறேன்? திடீரென்று பின்னாலே ஐயா அவர்கள் கொஞ்சம் ஓய்வாக இருந்த காலத்திலே சென்ட் மேரிஸ் ரோடு வீடு, அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு வீடு, அதில் நான் வாடகைக்கு குடியிருக்கிறேன். அங்கெல்லாம் வாடகைக்கு நான் இருப்பது பெரிய விஷயம். அந்த வாடகைக்கு குடியிருக்கிற காலத்திலே ரவி ஃபோன் பண்ணுவார், சிவம் ஐயா வந்திருக்காங்க, சாயங்காலம் கொஞ்சம் பொழுது போகணும், அவங்க கோவப்படாமல் பேசணும், நீங்கள் காஃபிக்கு வந்துடுங்க, ஐயாவோட கொஞ்சம் பேசிகிட்ருங்க அப்படின்னு. இது ஒரு பெரிய வாய்ப்பு, அடுத்த வீடு. அதனால் மாலையில் அங்கே போய் உட்கார்ந்துருக்கிற போது அப்போ தான் அருட்செல்வர் என்பவர் ஒரு தனி மனிதன் அல்ல, அவர் ஒரு பல்கலைக்கழகம் என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அவர் ஒவ்வொன்றை பற்றியும் ஏதாவது புதிதாக சொல்லிக்கொண்டே இருப்பார். நான் கொஞ்சம் உரிமை எடுத்து பேசுகிறேன், அதுதான் சரியாக இருக்கும். அந்த பாசத்தை வெளிப்படுத்துவதற்காக நான் சொல்லுகிறேன், பிழையாக நீங்கள் நினைத்து விடக்கூடாது. விழாவிலே வந்தால் இப்படி உட்கார்ந்து கொள்வார்கள் ஐயா. அவர்கள் யார் வந்தாலும் வா உட்கார் பக்கத்தில் அப்படின்னு உட்கார சொல்வார்கள். இந்த தரம், அவருடைய தகுதி என்ன, அவர் பணம் என்ன, அதெல்லாம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். வா உட்கார் அப்படின்னு உட்கார வைப்பார்கள். ஐயா பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறதுல ரெண்டு கஷ்டம் இருக்குது. ஏன்னா மற்றவங்க வந்தால் நாங்கள் எந்திரிக்கணும். நான் எப்போதுமே விடத்தகுந்த நாற்காலிகளையே விரும்புகிறவனே ஒழிய ஒட்டிக்கொள்ளுகிற நாற்காலிகளை விரும்புகிறவன் அல்ல. என்றாலும் எழுப்பப்படுகிற நாற்காலிகளை விரும்புகிறவன் இல்லை. எனவே நான் இல்லைங்க அங்கே இருக்கோம் வா அப்படிம்பார், பக்கத்தில் உட்காந்து வைப்பார். பக்கத்தில் உட்காந்து வைக்கல ஒரு பெரிய நன்மை, ஐயாட்ட ஒரு குணம் உண்டு. என்னென்னா யார் என்ன பேசினாலும் அதை பற்றி கமெண்ட் பக்கத்தில் சொல்லுவார். அவர் சொல்வதை அவரை தப்பாக நினைக்க மாட்டாங்க, நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறத தப்பாக நினைப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும் அவருக்கென்று ஒரு அபிப்பிராயம் உண்டு. இசையை பற்றி, இலக்கணத்தை பற்றி, சமயத்தை பற்றி, எல்லாத்த பற்றி அவருக்குன்னு ஒரு தனித்த அபிப்பிராயம் உண்டு. தன்னுடைய அபிப்பிராயங்களில் அவர் சமரசம் செய்து கொள்ள மாட்டார். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். வள்ளற் பெருமானை தம்முடைய வழிபடு கடவுளாகவே கொண்டு சன்மார்க்க நெறிக்கு அதிகம் செய்த பெருமை நம்முடைய அருட்செல்வர் ஐயா அவர்களுக்கு உண்டு. வள்ளற் பெருமான் தம்முடைய பேருபதேசத்திலே ஒன்றை தெளிவுபடுத்துகிறார். சத்தியஞான சபையிலே திருநீரு, தேங்காய், பழம் போன்றவற்றை நீங்கள் வழங்க வேண்டிய அவசியமில்லை என்று தீர்மானிக்கிறார் வள்ளற் பெருமான். எனவே வள்ளற் பெருமான் பேருபதேசத்திலே திருநீரு என்ற வார்த்தையை சொல்லி அது வேண்டியதில்லை என்ற கருத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் ஐயா எப்போதும் நீர் நிறைந்த நெற்றியினராகவே காட்சியளிப்பார். அதை மெதுவாக அவரிடத்திலே ஒருவர் கேட்கிற போது சொன்னார், இப்போ என்னென்ன பூசாதேன்னு சொல்றியா அப்படின்னார். ஒன்றை மறந்து விடக்கூடாது, தான் பின்பற்றுகிற நெறியை பின்பற்றி கொண்டே தான் மதிக்கிற ஒருவரையும் மதிக்க வேண்டிய முழுமையான அளவில் மதிக்க வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான இலக்கணத்தை வகுத்து கொண்டவர் தான் நம்முடைய அருட்செல்வர் அவர்கள். இன்றைக்கு பல பேர் பிறருக்காக வேஷம் போடுவார்கள், தன்னை மாற்றிக்கொண்டதாக நடித்து காட்டுவார்கள். நான் நானாகவே இருந்து கொண்டு நீ நீயாகவே இருப்பதை மதிக்கிறேன் என்கிற பண்பாட்டை தமிழ்நாட்டில் கற்றுக் கொடுத்த பெருமை அருட்செல்வர் ஐயா அவர்களுக்கு உண்டு.
அது அவருடைய தனித்த முத்திரை. தன் இயல்பிலிருந்து அவர்கள் மாற மாட்டார். அவர்களுடைய இயல்பு தான் சொல்ல நினைக்கிற கருத்தை துணிவாக எந்த இடத்திலும் பதிவு செய்வார்கள். ஒரு ஆச்சரியம், இன்றைக்கு நம்முடைய மாணிக்கம் ஐயா அவர்கள் பேசுகிற போது பட்டிமன்றங்கள் இன்றைக்கு வீணாக போய்விட்டன என்று பேசினார்கள். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எங்களுடைய பங்களிப்பும் அதில் இருக்குது. அதை பற்றி அதை எப்படியாவது தூக்கணும்னு நாங்களும் பார்க்குறோம். அந்த கிரேன் தான் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, மேலே தூக்கிடணும் அப்படின்னு பார்த்தா முடியல. எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், முடியல. இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனால் பட்டிமன்றங்கள் தரம் குறைந்து போய்விட்டன என்று வருத்தப்படுகிற நம்முடைய தலைவர் அவர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். சட்டமன்றங்கள் அதைவிட தரம் குறைந்து போய்விட்டனவே, நாம் யாரிடத்தில் போய் இதை சொல்லி புலம்புவர்? என்னுடைய நோக்கம் யாரையோ விமர்சிப்பதோ குத்தி காட்டுவதோ அல்லது ஏளனமாக பேசுவதோ அல்ல. நம்முடைய அருட்செல்வர் ஐயா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது பேசிய பல பேச்சுக்கள் புத்தகங்களாக வந்திருக்கின்றன. அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது எவ்வளவு பயனுடைய கருத்துக்களை மக்களுக்கு முன்வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அவர் தெளிவுபடுத்துகிறார். ஒன்று, அவசியத்தை பற்றி பேசுகிற போது அவருடைய சட்டமன்ற உரைகளை பற்றிய ஒரு விமர்சனம் பாருங்கள். இந்த உரையில் விளம்பர யுக்திகள் ஏதும் இல்லை. அவர் சட்டமன்றத்தில் பேசுகிற போது எப்படி பேசுவார் என்பதை பற்றிய ஒரு அப்சர்வேஷன். விளம்பர யுக்திகள் ஏதும் இல்லை, தன்னலம் இல்லை, பொறுப்புள்ள சிந்தனையின் விளைவே இந்த உரை என்று அனைவரும் கருதினார்கள். ஒரு இடத்துல சொல்லுகிறார் ஐயா பேசுகிற போது சட்டமன்றத்திலே, விடுதலை நமக்கு உரிமைகளை மட்டுமே கொடுத்திருக்கிறது, மாறாக பொறுப்புகளை தரவில்லை. விடுதலை நமக்கு உரிமைகளை மட்டுமே கற்றுத் தந்திருக்கிறதே ஒழிய பொறுப்புகளை தரவில்லை. அவர் பேச்சில் நீங்கள் பாருங்கள், பரம்பிக்குளம் ஆழியாறு இந்த திட்டங்கள் அது என்ன ஆயிற்று? ஒரு செய்தி சொல்லுகிறார். 2500 வாகனங்களுக்கு மேல் ஒரு தெருவில் போகுமானால், இதுவே நமக்கு தெரியாது, 2500 வாகனங்களுக்கு மேல் ஒரு தெருவில் போகுமானால் அது சிமெண்ட் சாலையாக மாற்றப்பட வேண்டும், கான்கிரீட் சாலையாக மாற்றப்பட வேண்டும் என்று அந்த போக்குவரத்து துறை நிபுணர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் நாம் பல இடங்களை, பல தெருக்களை கான்கிரீட் சாலைகளாக மாற்றாமல் அடிக்கடி தாருக்கே செலவழித்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கவலை நம்முடைய அரசாங்கங்களுக்கு ஏற்பட வேண்டும். ஒரு பொறுப்புள்ள பேச்சு பாருங்க. கான்கிரீட் சாலையாக மாற்ற வேண்டும். அதற்கு உதாரணம் சொல்லுகிறார். அந்த காலகட்டத்தில் நான் பொள்ளாச்சியிலே வாகனங்கள் வந்து போகிற கணக்கு சொல்லுகிறேன். இவ்வளவு வாகனங்கள் வந்து போகிற சந்தை சாலை இவ்வளவு தரம் குறைந்ததாக இருக்கிறது, அதை கான்கிரீட் சாலையாக மாற்ற வேண்டும் என்பதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாமா? அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், பரம்பிக்குளம் சோலையாறு திட்டங்களுக்காக 1 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. பொறியாளர்களும் இந்த செலவை மதிப்பிட்டு இருக்கிறார்கள். கோவை மக்கள் ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள். அப்புறம் சட்டசபையை ஞாபகப்படுத்துகிறார். சென்ற ஆண்டு பரம்பிக்குளம் பற்றி விவாதித்த போது விரைவில் திட்டம் தொடங்கும் என்றார்கள். திருவாங்கூர் அரசோடு விவாதித்த பின்பும் எதுவும் நடக்கவில்லை. இப்போது மக்கள் நம்மை சந்தேகிக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய பேச்சு எப்படி இருக்கிறது பாருங்கள். இப்போது மக்கள் நம்மை சந்தேகிக்க தொடங்கி இருக்கிறார்கள். என்ன அர்த்தம்? கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்னு மக்கள் நம்மை சந்தேகிக்க தொடங்கி இருக்கிறார்கள். மத்திய அரசின் உதவியுடன் இந்த திட்டத்தை உடனே தொடங்கப்பட வேண்டும். அடுத்தது, இத்திட்டம் தொடங்கினால் 1 லட்சம் கிலோவாட் மின்சாரம் கிடைக்கும். 3 முதல் 4 லட்சம் ஏக்கர் பூமி பாசன வசதி பெறும். இப்படி அந்த திட்டத்தை பற்றிய கருத்துக்களை பேசுகிறார். இப்போ நான் இன்றைக்கு அருட்செல்வர் நினைவு தினம் என்பதற்காக அவரை புகழ்வதாலேயோ, அவரை புகழ்வதை நீங்கள் கேட்பதாலேயோ நமக்குள் எந்த விதமான லாப நஷ்டமும் நடந்துவிடப் போவதில்லை. அவரிடமிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு சட்டமன்றத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ன விஷயம் பற்றி பேச வேண்டும் என்பதற்கு ஐயா மகாலிங்கம் அவர்களுடைய சட்டமன்ற பணிக்காலம் ஒரு அடையாளம். தன்னுடைய தொகுதியை பற்றி பேச வேண்டும், மக்களுக்கான நலப்பூர்வமான திட்டங்களை பற்றி பேச வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விவாதம் என்பது சட்டமன்றங்களிலும் சரி பாராளுமன்றத்திலும் சரி விவாதிப்பதற்கு நேரம் இல்லாமலேயே கூச்சலோடையே நாம் வாக்கெடுப்பை நடத்தி முடித்து விடுகிறோம். இது நல்ல பழக்கம் அல்ல. நான் ஒரு பெரிய உண்மையை நான் உடைச்சு சொல்றேன். கருத்து வேறுபாடு என்பது வராமல் இருக்குமா? எந்த விஷயத்திலேயாவது யார் என்ன கருத்து சொன்னாலும் கருத்து வேறுபாடு வரும். நான் இப்போ கூட கொஞ்சம் வேடிக்கையாக சொன்னேன்.
இவ்வளோ நாள் பேச்சாளர் இருந்தேன் சார், இனிமேல் மொழிபெயர்ப்பு பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். ஏன் அதை விட இது லாபமாக இருக்கும் போல் இருக்கு, 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும் போல் இருக்கு, அதனால மாறிடலாமான்னு யோசிக்கிறேன். தமாஷுக்கு மட்டும் இல்லை, ஒரு யோசிக்கணும், நம்ம வெவ்வேறு பணிகள் செய்யலான்னு கூட யோசிக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அவரவர்களுக்கு ஒரு மொழியில் ஆற்றல் இருக்குமானா அதில் இருக்கிற நல்ல இலக்கியத்தை உலகத்துக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சி போகுது. ஒரு கருத்துக்கு சொல்கிறேன் ஐயா, தமிழ்நாட்டில் ஒரு திருமணம் நடக்குது. அந்த திருமணம் எப்படின்னா மைனர், அந்த பெண்ணு ஆணும் மைனர் திருமணம் நடக்குது. இந்த திருமணம் என்னாச்சு, செல்லுமா செல்லாதா அப்படின்னு சிக்கல் வருது. ஹைகோர்ட்டுக்கு வழக்கு வருது. அதில் என்ன நடந்து போச்சுன்னு கேட்டால், அந்த பெண் தனியாக வந்துட்டா, யாரை காதலிச்சாலும் அவளை வழக்கறிஞர் திருமணம் பண்ணி வச்சுட்டார், அந்த பெண்ணுக்கு திருமணத்தை நடத்திட்டார். அவர் ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாரு, என் முன்னிலையில் அந்த திருமணம் நடந்தது, அது சீர்திருத்த திருமணம் நடந்தது, அவங்க 2 பேரும் மேஜர், அதனால அந்த திருமணம் செல்லும்ங்கிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தில். நல்ல கவனிக்கணும். ஆனால் எதிர்த்தரப்பில் என்ன பதில் சொல்கிறாங்க, மைனர் பெண்ணாக இருந்தால் கூட முதல் திருமணத்தை முறையாக ரத்து பண்ணாமல் இன்னொரு திருமணம் பண்ணக்கூடாது. அடுத்த கேள்வி கேட்குறாங்க, வக்கீல் என்ன புரோகிதரா, அவர் இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கா, இதை வக்கீல் செஞ்சது தப்பு. அது மட்டும் இல்லை, அப்போ ஹைகோர்ட் போட்ட ஆர்டர் பார்த்தா பயந்துருவீங்க, பார் கவுன்சிலுக்கு நோட்டில் அனுப்பி அந்த வக்கீலை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. he is exceeding his limit, he is exceeding his rights அப்படின்னு வக்கீல் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு பார் கவுன்சிலுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. இது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. இது உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்றாரு, ஏன் வக்கீல் மனுஷன் இல்லையா, ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்க கூடாதா, இந்து திருமண சீர்திருத்த சட்டம் தமிழ்நாட்டு சட்டத்தின்படி யார் வேணாலும் திருமணத்தை நடத்தி வைக்கலாம், அவர் வக்கீல் என்ற முறையில் இல்லை என்றாலும் ஒரு தனி மனிதனாக அந்த திருமணத்தை நடத்தி வைக்கலாம், எனவே இந்த திருமணம் செல்லுபடி ஆகும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். எனக்கு ஒரு டவுட்டு, இல்லை யார் பிஏபிஎல் படித்தது, இல்லை யார் படிக்காமையே ஜட்ஜ் ஆனது, இதெல்லாம் பெரிய கொஸ்டின் இருக்குது. 2 பேரும் பிஏபிஎல் தான் படிச்சிருக்கணும், அதை விட அதே நோட்ஸ் தான் படிச்சிருக்கணும். இன்றைக்கி என் ஃப்ரெண்டு ராமசுப்ரமணியம் வராமல் போயிட்டார். வந்திருந்தாருன்னா நான் இன்னும் அவருக்கு சேர்த்து நிறைய சொல்லியிருப்பேன், அதனால தான் அவர் வரல. நான் அது அப்படியே விட்டுருங்க. எதுக்கு சொல்ல வர, 2 பேரும் பிஏபிஎல் தானே சார். சுப்ரீம் கோர்ட்டில் உட்காந்துருக்கிறவங்க மட்டும் எம்ஏபிஎல் முடிச்சுட்டு விட்டாரா திடீர்னு? இல்லை, வியூஸ் மாறும். ஒரு விஷயத்தை எடுத்து அனலைஸ் பண்ணுற போது இன்டர்பிரிட்டேஷன் மாறும், அதுக்கு கொடுக்குற விளக்கங்கள் மாறும். தமிழ்நாட்டோட இந்து திருமண சட்டத்தில் சீர்திருத்த திருமணம் செல்லும்ன்ற ஒரு கிளாஸை எடுத்துக்கிட்டு மைனர் காலத்தில் பண்ண திருமணம் செல்றதுக்கு வாய்ப்பு இல்லை, மேஜர் ஆனதுக்கப்புறம் செய்கிற திருமணம் மட்டும்தான் செல்லும் அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதி முடிவு பண்ணுறார். இதை எதுக்கு சொல்கிறேன், கருத்து வேறுபாடு என்பதும் எதிரெதிரான சிந்தனைகள் தோன்றுவது என்பதும் தவிர்க்க முடியாதது. அதை பகையாக நினைக்கக்கூடாது. நாம் அதை உட்கார்ந்து பேசுகிற ஒரு பண்பாட்டுக்கு வரணும். ஒரு சட்டமன்றம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை தம்முடைய காலத்தில் அழகுபட நிலைநிறுத்திய பெருமை உடையவர் அருட்செல்வர் மகாலிங்கம் ஐயா அவர்கள் என்பதை அவருடைய சட்டமன்ற உரைகள் பற்றிய புத்தகத்தை படிக்கிற போது நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. இது ஒரு கோணம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு மனிதாபிமானம், ஒரு என்ன சொல்றது, கூடுதல் பொறுப்புணர்வு, ஏன் அவ்வளவு பெரிய செல்வராக இருந்தால் கூட எதையும் வீண் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வுடைய ஒரு குணநலன் உடையவர். ஒரு பக்கம் சீரியஸாக இருந்தது, இப்போ கொஞ்சம் நம்ம வேற ஒரு லைட்டர் வெயினில் யோசிப்போம். கோயம்புத்தூரில் அவினாசியில் ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது, கருணாம்பிகை அவினாசி அப்பர் கோயில் கும்பாபிஷேகம். எங்கள் அப்பா அப்போ கௌமார மடத்திலேருந்து வெளிவந்த அமுதம்ங்கிற பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தார்கள். நானும் கோயம்புத்தூரில் அப்போ இருந்தேன். அந்த கும்பாபிஷேகத்தின் போது கும்பாபிஷேகம் முடிஞ்சுட்டு கந்தசாமி கவுண்டர் அப்படிங்கிறவர் அந்த கோயில் அறங்காவலர் தலைவர், அவருடைய வீட்டில் காலை சிற்றுண்டி உணவு பரிமாறுறாங்க. யார் யார் உட்காந்துருக்காங்கன்னா, ஐயா உட்காந்துருக்காங்க அருட்செல்வர், அதுக்கு பக்கத்தில் சுவாமி அபேதானந்தா வந்திருந்தார். சுவாமி அபேதானந்தா உட்காந்துருக்கார் 2வது. 3வது வணக்கத்திற்குரிய சுந்தர சுவாமிகள் கௌமார மடம் உட்காந்துருக்காங்க. 4வது எங்கள் அப்பா உட்காந்துருக்குறாங்க. உங்களுக்கு ஒரு தெரியுமோ தெரியாதோ தெரியும், கோயம்புத்தூருக்கு நீங்கள் போதீங்கன்னா கோதுமை ரவை போட்டே கொண்டுடுவாங்க. அது கும்பாபிஷேகமானாலும் கோதுமை ரவை தான் போடுவாங்க. அது கோயம்புத்தூருக்கே ஒரு தனி ஸ்பெஷல் கோதுமை ரவை. இது காலையில் டிஃபனில் கொண்டாந்து வைக்கிறாங்க. காலையில் முதல்ல இட்லி, கன்சாமி கவுண்டர் ரொம்ப நல்ல மனிதர், எல்லா ஐட்டமும் இருக்கு. ஆனால் கடைசியாக கோதுமை ரவையும் தயிருங்கிறது கோயம்புத்தூரினுடைய வழக்கம், அது அந்த பகுதியினுடைய ஒரு கலாச்சாரம். கோதுமை ரவை உப்புமா கொண்டாந்து வச்சாங்க. எங்கள் அப்பா எப்போவுமே எல்லாம் கணக்காக இட்லினா ஒன்றுனா ஒன்று,
தோசைன்னா ஒன்றுன்னா ஒன்று, கோதுமை ரவைனா ஒரு ஸ்பூன்னா ஒரு ஸ்பூனு, அவ்வளோ கரெக்டாக சாப்பிடுவார் எங்கள் அப்பா. ஒன்று நீங்கள் என்ன பார்க்காதீங்க, நீ அப்படி இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருப்பேன்லாம் அனாவசியமாக நீங்கள் யோசிக்காதீங்க. அது உங்கள் பிரச்சனை இல்லை, அது என்னோட பிரச்சனை. எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, கரெக்டாக ஒரு இட்லி சாப்பிட்டாரு, கொஞ்சம் கோதுமை ரவை உப்புமா கொஞ்சம் அது சாப்பிட்டுட்டு இருந்தார். பரிமாற வர்றவர் பரிமாறுறாரு மறுபடியும் கோதுமை ரவையை. எங்கள் அப்பா வேண்டாம் அப்படின்னார். அவர் அதை பற்றி கவலையே படல. பரிமாறுறவர், இந்த பரிமாறுறவங்களுக்கு மட்டும் காது கேட்காதோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பாட்டுக்கு தட்டினார், கவலையே படல, அவர் பாட்டுக்கு தட்டிட்டார் டக்குன்னு. இதுக்கு அடுத்து சுவாமி அபேதானந்தா உட்காந்துருக்கார். சுவாமி அபேதானந்தாவுக்கு ஒரு கொள்கை, சாப்பிடும்போது பேச மாட்டார். சாப்பிடும்போது பேச மாட்டார், இலையில வச்சதை வீணாக்க மாட்டார். 2 கொள்கை. ஒரு கொள்கை வச்சவனே இந்த நாட்டில் உருப்பிட முடியாது, அவஸ்தைக்கு உள்ளாகணும். 2 கொள்கை வச்சிருக்கிறவங்க இந்த நாட்டில் என்ன பாடுபடணும். அபேதானந்த சுவாமி பேச மாட்டார், இலையில வச்சதை வீண் பண்ண மாட்டார் அப்படின்னார். இவர் தான் மொழியால் சொன்னவங்களையே மதிக்கிறது இல்லையே பரிமாறவர். இவர் சொன்ன ஹார்மோனியம் வாசிச்சா அவர் எப்படி கேட்பாரு? அதெல்லாம் கவலைப்படல, அவர் பாட்டுக்கு உப்பாவை தட்டினாரு, உண்டுன்னு போயிட்டார். சுவாமி அபேதானந்தா பரிதாபமாக பார்த்தார். அவர் இலையில வச்சதை வீண் பண்ண மாட்டார் இல்லையா, அதனால ரொம்ப வேதனையோட அதை அப்படியே எடுத்து கஷ்டப்பட்டு சாப்பிட்டார். எங்கள் அப்பா அப்படியே கையை கட்டி உட்காந்துட்டார், சாப்பிடல. எங்கள் அப்பா சேர்மன் கேட்குறாரு, பாருங்கள் எவ்வளோ சாப்பிடும்போது அடுத்தவங்க இலையை பார்த்து அதுக்கு ஏன் இது வரல, மைசூர் பாக்கு வரல, அதுக்கு ஏன் என் வடை வரல, எல்லாம் கேட்பார். அதாவது தான் சாப்பிடுவது அவருக்கு முக்கியம் அல்ல, பலரை சாப்பிட வைத்து பார்ப்பதில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டு. இது ஒரு ஆச்சரியமான குணம் அவர்கிட்ட. எப்போவுமே இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, அதை சாப்பிடு, பக்கத்தில் உட்காந்தாருன்னா அன்றைக்கி நம்ம அவஸ்தை தாங்க முடியாது, அப்படி உபசரிப்பார். அவருடைய அன்பு அதே மாதிரி வேஸ்ட் பண்ணக்கூடாது, அவருக்கும் கோபம் வரும். அதனால் இலையை இப்படி பார்த்துக்கிட்டே வந்தார். எங்கள் அப்பா இலையை பார்த்தாரு. எங்கள் அப்பா இலையில் உப்புமா அப்படியே இருக்கு. என்ன நீங்கள் உப்புமா அப்படியே மிச்சம் வச்சிட்டீங்க அப்படின்னு. எங்கள் அப்பா சொன்னார், பழி ஓரிடம் பாவம் ஓரிடம்னு. நீங்கள் கோவிச்சுக்கிறதா இருந்தால் பரிமாறினவனு தான் கோவிச்சுக்கணும். நான் வேண்டான்னு தெளிவாக தமிழில் தான் சொன்னேன், ஆனால் அவர் பாட்டுக்கு போட்டு போயிட்டாரு, அதனால் நான் சாப்பிடல அப்படின்னு. அப்போ சேர்மன் ஒரு வார்த்தை, சேர்மன் தான் நாங்கள் ஐயாவை அப்போல்லாம் சொல்லுவோம், ஒரு வார்த்தை சொன்னார். சுவாமி அபேதானந்தா சாமி கூட வேண்டான்னு தான் சொன்னார், அவர் போட்டுட்டார். ஆனாலும் அவர் அதை பற்றி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு, வீண் பண்ணக்கூடாதுன்னு சாமி சாப்பிட்றாங்கல்ல, அது மாதிரி நீங்களும் வீண் பண்ணாமல் சாப்பிட்ணும் இல்லையான்னு எங்கள் அப்பாவுக்கு உபதேசம் பண்ணார். எங்கள் அப்பா உடனே ஒரு வார்த்தை சொன்னார், அவர் சாமியார், அவருக்கு என்ன புள்ளையா குட்டியா? எனக்கு புள்ள குட்டி இருக்கு, கவனிக்க. இதில் என்ன நடந்ததுன்னா, அபேதானந்தா சிரித்து அவர் வாயில இருந்த உப்புமா அப்படியே அத்தனை பேர் இலையிலையும் விழுந்து யாருமே உப்புமா சாப்பிட வேண்டாம்ங்கிற சூழல் ஆகிப்போச்சு. ஏன்னா அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அபேதானந்த சுவாமியால் அந்த ஹியூமரை கண்ட்ரோல் பண்ண முடியல. படக்குன்னு அப்படியே சிரிச்சிட்டார் வாயில் இருந்த உப்புமாவோட, டபாவில் அது எல்லா பக்கமும் விழுந்துருச்சு. இது எதுக்கு சொல்ல வர, அப்போ சேர்மன் உங்கள் அப்பா ரொம்ப கிண்டல்ப்பா என்கிட்ட அப்புறம் சொல்கிறார், உங்கள் அப்பா ரொம்ப கிண்டல்ப்பா அன்றைக்கி இப்படி நடந்ததுங்கிற விஷயத்தை சொல்லி சிரிக்கிறார். எதுக்கு சொல்ல வர, அந்த நேரத்தில் தான் என்ன, தான் ஸ்டேட்டஸ் என்னங்கிறலாம் முக்கியம் இல்லை. ஒரு சின்ன குழந்தை மாதிரி எல்லா விஷயங்களையும் சந்தோஷமாக பேசுவது, மகிழ்வது, பிறரை மகிழ்விப்பது, இதெல்லாம் அவருடைய ஒரு வித்தியாசமான குவாலிட்டி. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, நான் முன்னே சொல்லியிருக்கிறேன், பொள்ளாச்சியில் நடந்த போதே சொல்லியிருக்கிறேன். எப்படின்னா, ஆம்பூர்லேருந்து நாங்கள் வர்றோம், நான் அப்போ காலேஜ் படிச்சுட்டு பேச ஆரம்பித்த கால். என்னங்க பிஏ படிச்சுட்டு மேடைக்கு அப்போ தான் பேச வந்திருக்கிறேன். நான் எவ்வளோ சோட்டா ஒன்றுமே கிடையாது அவருடைய ஸ்டேட்டஸோடு ஒப்பிட்டா. பேசிட்டு, சிவன் எப்படி போகிற அப்படின்னார். நான் எப்படி போகிறேன், சுண்ணாம்பு லாரியில் தான் போகிறேன். அந்த காலத்தில் பேச்சாளனுக்கெல்லாம் சுண்ணாம்பு லாரி தான், முடிச்சதுக்கப்புறம் பஸ் இருக்காது. இந்த சுண்ணாம்பு லாரியில் வேற ஒரு குடிகார டிரைவர் வருவான். அந்த குடிகார டிரைவர் தூங்காமல் இருக்கிறதுக்காக அவனோட நாங்கள் பேசிக்கிட்டே வேற வரணும். அப்போ தான் மறுநாள் காலம்பரை மெட்ராஸ் வந்து சேர முடியும். அது எங்கள் தலையெழுத்து. அதை விட ராத்திரி சாப்பாடு எங்களுக்கு பெருவாரியாக கிடைக்காது. ஏன் அப்படின்னு கேட்டால், பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்ட்டான். பேச்சாளர்கள்லாம் யாரும் கோச்சிக்காதீங்க. இப்போ நான் நைட்டு புறப்படுறதா இருந்தேன், அப்புறம் ஆம்பூர்லேருந்து வரது கஷ்டம்ன்ட்டு ஐயாட்ட மெதுவாக சொல்கிறேன், இல்லைங்கயா பஸ்ஸில் தான் போகணும், பஸ்ஸு இல்லையா, முடிஞ்சு போச்சு, லாரியில் போக கொஞ்சம் யோசனையாக இருக்குது, நான் அப்புறம் காலையில் போவேன். ஏன் இரு, நான் கூட்டிகிட்டு போகிறேன். அவரது பென்ஸு அருமையான வண்டி, நான் கூட்டிகிட்டு போகிறேன். அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன சார், அவருடைய எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரிஸ்ட் அவர். நான் யார், காலேஜ் படிக்கிற பையன், என்னால் என்ன நடக்க போகுது இந்த உலகத்தில், ஒன்றுமே கிடையாது. இரு, காலையில் நம்ம ஒன்றா போகலாம், நான் கூட்டிகிட்டு போகிறேன்.
ஆம்பூர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு வந்தார். நைட்டு தங்கினார். காலையில் அங்கேருந்து குளித்து ரெடியாகி எல்லாமே புறப்பட்டு திருவல்ல மௌனசாமியை பார்க்குறதுக்கு போனோம். திருவல்ல மௌனசாமிகளுடைய இடத்துக்கு போன உடனே அவர் ஒரு வித்தியாசமான சாமியார். அவர் கோணி மட்டுமே கட்டுவார். அவர் ஐயாவை பேர் சொல்லி மட்டும்தான் கூப்பிடுவார். மற்றவங்களாம் எவ்வளோ மரியாதையாக கூப்பிடுவோம், அவர் அப்படியே நேராக பேர் சொல்லி கூப்பிடுவார். அந்த சாமிக்கிட்ட 2 மணி நேரம் பேசிட்டு திடீர்னு அவர் நான் மெட்ராஸ் வர போகிறேன்னாரு. நான் வர்றேன் அப்படின்னு. சாமி வாங்க. நான் நினச்சேன் இப்படி சொன்ன உடனே இப்போ நம்மளை கயட்டி விட்டுருவார். சார் காலில் பின் சீட்டில் ஐயா உட்காரணும், திருவல்லம் சாமி உட்காரணும், பகீரதன் முன் சீட்டில் உட்காந்து வராரு. அப்போது யாரை சார் கயட்டி விடுவார்? கண்டிப்பாக என்னை கயட்டி விடுறத தவிர வேறு வழியே கிடையாதுன்னு. சார் சேர்மன் சொன்னார், பகீரதன் நீங்கள் அடுத்த காரில் வாங்க அப்படின்ட்டு. சிவம் முன்னாடி போக்கார். எனக்கு இன்ன வரைக்கும் அது மறக்காது. அதாவது நம்முடைய மனசில் நம்மளை எங்கே இவர் கயட்டி விடுவாரோன்ற ஒரு பயம் வரத்தானே செய்யும் இல்லையா? அந்த நேரத்தில் உட்காரு, நீ முன்னாடி போய் உட்காரு, பகீரதன் நீங்கள் பின்னாடி அடுத்த வண்டியில் வாங்க அப்படின்ட்டார். எதுக்கு சொல்ல வரேன்? ஒரு கல்லூரி மாணவனாக இருந்தால் கூட அவனிடத்தில் ஒரு அன்பும் பரிவும் காட்ட வேண்டும் என்ற ஒரு தந்தையின் உள்ளத்தை அவரிடத்தில் பார்த்து மகிழ்ந்த ஒரு வாய்ப்பு எனக்கு உண்டு. தெரியும், இவங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க ஐயா மாணிக்கம் அவர்களுக்கு. அதுக்கு பொள்ளாச்சி காலேஜில் பாராட்டு விழா நடக்குது. இவர் அதே மாதிரி வேஷ்டி சட்டையில் வந்துட்டார். இதே மாதிரி அந்த பாராட்டு விழாக்கு வந்தார். சேர்மன் எப்படி தவிச்சார் தெரியுங்களா? கேட்குறாரு அவர்கிட்ட, ஃபுல் சூட்டில் வரலையா, சூட்டில் வர வேண்டாமா அப்படின்னு. இவர் வழக்கமாக ஒரு சிரிப்பு வச்சுருக்கார், ஜிப்பு பர்ஸு திறந்த மாதிரி ஒரு சிரிப்பு வச்சுருக்கார். கோச்சுக்காதீங்க, என்னுடைய நண்பர், அதனால் நான் உரிமையாக பேசுவேன். திடீர்னு அப்படி ஒரு சிரிப்பு அழக்கும்போது அப்பாவுக்கும் அதே சிரிப்பு தான், அவ்வளோதான் சிரித்தார். என்கிட்ட சொல்கிறாரு, இந்த காலத்து பிள்ளைங்க சொன்னதே கேட்காது. ஒரு சூட்டில் வரணும், ஒரு டாக்டரேட் அவார்டு கொடுத்ததை பாராட்டு விழா, எங்கே சொன்னதை கேட்குறாங்க. அப்போ அவ்வளவு பெரிய மனிதனுக்குள்ளும் ஒரு தகப்பனின் தவிப்பு இருக்கிறத என்னால் ரசிக்க முடிஞ்சது. அந்த தவிப்பு இருக்கு இல்லையா, தன்னுடைய பிள்ளையை எப்படி பார்க்கணும், தன்னுடைய பிள்ளையை அப்படி பார்க்கணும், தன்னுடைய பிள்ளையை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற அந்த தவிப்பு இருக்கு. அந்த உணர்வை பார்க்கக்கூடிய ஒரு அதிசயமான வாய்ப்பு. சார் அவர் எவ்வளவு பெரிய மனிதர் அப்படிங்கிறதுக்கான ஒரு 2-3 டைமென்ஷன். இது நான் யார் சொன்னாங்கிறது கூட வெளியே சொல்ல முடியாது. எனக்கு அவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது. நான் சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிறத புரிஞ்சுக்கங்க. இப்படி தான் பிரச்சனையை நான் ஆரம்பிப்பேன். அப்போ தானே யூடியூப்பில் வரும். ஒரு விழா, என்ன விழான்னு கேட்டிங்கன்னா, வணக்கத்திற்குரிய வாரியார் சுவாமிகளுடைய 100ஆண்டு விழா ஆச்சுங்களா. அந்த வாரியார் சுவாமியுடைய விழாவை என்ன பண்ணியிருக்கிறாங்க, சென்னையில் ஒரு அரசு அரங்கம், கலைவாணர் அரங்கம் இல்லையா, அதுக்கு அப்போ வேறு பேர், அந்த அரங்கத்தில் அந்த விழா நடக்க போகுது. அரசுக்கு சொந்தமான அரங்கம். அந்த அரங்கம் எப்போ கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டால் மட்டும்தான், முதல்வர், கவர்னர், ஜனாதிபதி, அது மாதிரி பெரிய அவங்க கலந்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த அரங்கம் அப்போ வாடகைக்கு கொடுப்பாங்க. சாதாரண மற்றவங்க யாருமே விழா நடத்த முடியாது. வாரியார் சுவாமியுடைய 100ஆண்டு விழாவை சாத்தூர் ராஜேந்திரன் இவங்கெல்லாம் மதுரையில் பிரம்மாண்டமாக நடத்தினாங்க. அவர்கள் வாரியாருக்கு அன்பர்கள். அப்புறம் சேர்மன்ட்ட பேசி சென்னையில் பெருசாக நடத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே செஞ்சிடலாமே அப்படின்னு பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ண சொல்லி எல்லாம் இவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த விழாவுக்கு தலைமை தாங்கிறதுக்கு ஒரு பெரிய அரசு பொறுப்பில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒருவரை அழைச்சிருக்கு. ஏன்னா அப்போ தான் அந்த அரங்கம் கிடைக்கும். இவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க வேண்டிய அந்த 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 100ஆண்டு விழா நடக்க வேண்டியதுக்கு 1 வாரம் முன்னாடி அந்த பெரிய மனிதரை பார்த்து அவர்கிட்ட கொண்டு போய் பத்திரிகை கொடுக்குறாங்க. இன்விடேஷன், வாரியாருடைய 100ஆண்டு விழா பத்திரிகை. அதை இப்படி அவர் மேலேயும் கீழே இப்படி வாங்கி பார்த்துட்டு, என்னால் வர முடியாது அப்படின்றார். அது யார் வேணாலும் சொல்லலாம், வர முடியாதுங்கிறத சொல்கிறத பற்றி ஒன்றுமே இல்லை, வர முடியாது அப்படின்னாரு. இந்த விழா கமிட்டி போனாங்கல்ல, அவங்க பதறிட்டாங்க. நீங்கள் இப்போ திடீர்னு வர முடியாதுன்னா நாங்கள் என்ன ஏற்பாடு பண்ண முடியும், மாற்று ஏற்பாடு ஒன்றும் பண்ண முடியாது, இதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்லைங்க, இதுதான் சிக்கல் எனக்கு. அவர் சொல்கிறாரு, இவர் என்ன பெருசாக பண்ணிட்டாருன்னு, இவருக்கு 100ஆண்டு விழா, இவர் என்ன பெருசாக பண்ணிட்டாருன்னு இவருக்கு 100ஆண்டு விழா. அப்போ விழா கமிட்டிக்காரங்க அவர்கிட்ட எவ்வளோ நாசுக்காக பேசுனாங்கன்னா, இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, ஆனால் அழைச்ச அன்னைக்கு சொல்லியிருக்கணும். நாங்கள் உங்ககிட்ட அழைச்சோம் இல்லையா இந்த 100ஆண்டு விழாவுக்கு வாங்கன்னு சொல்லி, அன்னைக்கு நீங்கள் கேட்டிருக்கணும். அன்னைக்கு வர்றேன்னுட்டீங்க, நாங்கள் நம்பி எல்லாம் பண்ணிட்டோம் ஏற்பாடு. இப்போ கேட்குறீங்க இவருக்கு என்ன 100ஆண்டு விழா, அவர் என்ன பெருசாக சாதிச்சிட்டாருன்னு இவருக்கு 100ஆண்டு விழான்னு நீங்கள் கேட்குறீங்க. இந்த கேள்வி தவறுங்க. உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் இந்த கேள்வி கேட்கக்கூடாது. 2, கேட்குற நேரம் தப்பு.
ஒரு வாரம் இருக்குது, இப்போ நீங்கள் கேட்க முடியாது, இப்போ நாங்கள் மாற்ற முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை இல்லை நான் வரல, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கங்க அப்படின்ட்டு பதறி அடித்து அவங்க அங்கேருந்து வந்து இங்கே சேர்மன்கிட்ட சொல்கிறாங்க. ரொம்ப நிதானமாக அதை கேட்டார். அப்படியா? ஏன் கலைவாணத்தை நம்ம நடத்திட்டா போச்சு. இல்லைங்க முடியாதுங்க, அது அரசில் பதவியில் இருக்கிறவங்க வந்தால் மட்டும்தான் அந்த அரங்கத்தை கொடுப்பாங்க, அவங்க இல்லைன்னா அதை கொடுக்க மாட்டாங்க. அப்படியா? சரி அரங்கத்துக்கு ஃபோன் போட்டு கேளுங்க. இல்லை அவங்க ஆஃபீஸ்லேருந்து நோட் வந்துடுச்சு, அரங்கம் அவர் வரல அதனால் கேன்சல் பண்ணுங்கன்னு அங்கேருந்து அஃபிஷியல் நோட் வந்துடுச்சு. அப்போ சேர்மன் சொன்ன வார்த்தை, முக்கியமான வார்த்தை, அதே நாள் அதே தேதி அதே இடத்துல அந்த விழா நடக்கும், நான் கேரண்டி. போங்க, அதே நாள் அதே இடத்துல அதே நேரத்தில் அந்த விழா அங்கே நடக்கும், நான் கேரண்டி, நீங்கள் போங்க. என்ன அதெல்லாம் உங்கள் சம்மந்தம் இல்லை, நடக்கும், நீங்கள் போங்க அப்படின்னு ஃபோன் கூப்பிட்டு வெஸ்ட் பெங்கால் கவர்னராக இருக்கார் சி சுப்பிரமணியம், அப்போ அவரை கூப்பிட்டு நீங்கள் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இங்கே இருக்கீங்க, அவ்வளோதான். இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, அவ்வளோதான். அவர் கேட்டார் என்னன்னு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீங்கள் எத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த இடத்துல இருக்கிறீங்க, உடனே உங்கள் ராஜ்பவன்லேருந்து அந்த அரங்கத்துக்கு மெசேஜ் அனுப்புங்க, வெஸ்ட் பெங்கால் கவர்னர் அட்டெண்டிங் த ஃபங்க்ஷன், ஸோ புக் த ஹால் அப்படின்னு உடனே அங்கேருந்து மெசேஜ் கொடுங்க அப்படின்னாரு. இம்மீடியட்டாக வெஸ்ட் பெங்கால் கவர்னர் அட்டெண்டிங் த ஃபங்க்ஷன் வருது, அதே டேட்டு அதே டைம் அப்படியே புக் ஆகுது, அந்த 100ஆண்டு விழா நடந்தது. இப்போ நான் சொல்கிறேன் இதை யார் சொன்னதுன்னு, சேர்மனே சொன்னது. எப்போ இந்த ரவி காப்பி குடிக்க அனுப்புவார் பார்த்தீங்களா, அப்போ ஒரு நாள் சொன்னார், என்னப்பா பண்ணுறது, பொது வாழ்க்கையில் இருக்கிறோம், சில பேருடைய பிஹேவியர் கஷ்டமாக இருக்குது, லாஸ்ட் மினிட்ல அவர் வரமாட்டேன்ட்டார், சாமியுடைய விழா பெருசாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அது நின்றுலாமா? அப்போ அவர் வார்த்தையாலேயே என்கிட்ட சொன்ன செய்தி இது. சத்தியம் புகழ்கின்றேன், வள்ளல் பெருமான் சொன்னார் பாருங்க, எனக்கு பொய் சொல்லி இப்போ ஒன்றுமே ஆக போகிறது இல்லை, சத்தியம் புகழ்கின்றேன். எதுக்கு சொல்ல வர, அந்த 100ஆண்டு விழா அதே நேரம் அதே இடத்துல அப்படியே நடக்கும்னு சொல்லி நடத்தி காட்டிய ஆளுமை மிக்க பெரிய மனிதர் அருட்செல்வர் ஐயா அவர். அவர் பெரிய மனிதர்கள் தான் கொண்டாடுவார்னு இல்லை, ஒரு தேவாரம் பாடுறவர் கஷ்டப்படுறாருன்னா என்ன கேளு, இந்த மாதிரி விழாக்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் முன்னாடி வருவார், திருமண வீடுகளுக்கு போகிறதா இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடியே போவார், எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் 10 நிமிஷம் முன்னாடி போய் உட்காந்துருப்பார். அப்போது ரவி கூட கேட்பப்பில்ல, கரெக்டாக அந்த டயத்துக்கு நம்ம போகலாங்களையா, வந்தால் எல்லோரும் நச்சனை ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, வந்து உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் அந்த நேரத்துக்கு போகலாமேன்னு. அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன், ரவி பெரிய மனுஷங்க வந்தால் பங்களாவில் வந்தால் நீ உள்ளே விடுவே, சாதாரண மனுஷங்க வந்தால் நீ விடுவிய, சேர்மன் பிஸியாக இருக்க அரும்ப, அவங்க என்னை எப்போ பார்க்க முடியும், இது மாதிரி இடத்துல போய் நான் உட்காந்துட்டா அவங்க கஷ்டத்தை வந்து சொல்லுவாங்க, அவங்களுக்கு வேணும்னா 4 நல்லது பண்ண முடியும், அவங்க நம்மளை தேடித்தான் வரணும்னு சொன்னால் நடக்காது, இது மாதிரி பொது விழாக்களுக்கு நம்ம போகும்போது அவங்க கஷ்டத்தை வந்து சொல்லுவாங்க, நம்ம அங்கேயே அதை தீர்த்துடலாமேப்பா, அதனால ஒரு 15 நிமிஷம் முன்னாடி போகிறதால என்ன நஷ்டம் வந்தது, 4 பேருக்கு நல்லதும் பண்ணுறோம், கொஞ்சம் முன்னாடி போய் உட்காந்துக்கிறோம், என்ன கெட்டு போச்சு. நீங்கள் அவர் எவ்வளவு பேருக்கு அது மாதிரி உதவி இருக்கிறாருங்கிற பட்டியல் கணக்கில் அடங்காது. யார் அவரிடத்துல என்ன விதமான படிக்கணும், வேலைக்கு போகணும், இல்லை அந்த குடும்பத்தில் தகப்பனார் இறந்து போயிட்டார், ஒரு விபத்தாகி போச்சு, எந்த விதமான விஷயங்கள் வந்தாலும் சின்சியராக அதை அட்ரஸ் பண்ணுவார். அது அவருக்கு என்ன அவசியம், தன்னுடைய நிர்வாகத்தை மட்டும் பார்த்தா போறாதா, அவருக்கு இருந்த மனிதாபிமானம், மனதுக்குள்ளே இருந்த அந்த மனிதாபிமானம், யாருக்காக இருந்தாலும் அவர்களுக்கு எப்படி அந்த காரியத்தை எப்படி உதவி செய்யணும் அப்படிங்கிறத அதுலேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். அந்த பொண்ணை படிக்க சொல்லு, டீச்சர்ஸ் ட்ரைனிங் படிக்க சொல்லு, டீச்சர்ஸ் ட்ரைனிங் படிக்கிற வரைக்கும் டீச்சர்ஸ் ட்ரைனிங்க்கு ஃபீஸ் நம்ம கட்டிடலாம், அப்புறம் அந்த குடும்பத்துக்கு தேவையான சப்போர்ட்டுக்கு இவ்வளோ பணம் வேண்டியிருக்கோம், அந்த வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு இது அனுப்பிச்சிரு. எதுலேயுமே அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு எல்லாத்தையுமே யோசிக்கிறது. சிற்பி சார் டெல்லி போகிறாருன்னா டெல்லியில் அவருக்கு என்ன வசதி வேணும். அப்போ சொன்னார், நான் ஒரு ஹோட்டலில் உட்காந்துருந்தேன் ராஜா, அந்த கதவே எப்படி திறக்கணும்னு எனக்கு தெரில, ரொம்ப நேரம் பாத்ரூம் போகாமே உட்காந்துருந்தேன் ராஜா நான். அப்போ தான் சேர்மன் உள்ளே வந்தார், என்ன நடராஜன் உட்காந்துருக்கீங்க ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்டார். எனக்கு இங்கே ஒன்றுமே விளங்கலைங்க,
எல்லாம் முழுன்னு அந்த கதவு முழுக்க எல்லாம் அப்படி இருக்குது, கைப்பிடியே இல்லை பார்க்குறதுக்கு. அவர் அப்புறம் அந்த பாத்ரூமை திறந்து இதை இப்படி யூஸ் பண்ணுங்கள், இதை இப்படி யூஸ் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் எது இந்த லாட்ஜ் மேனேஜர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பாருங்க, அந்த மாதிரி இவருக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து இன்றைக்கி ரெடியாக குளிச்சுட்டு ரெடியாகி 15 நிமிஷத்தில் ரெடியாக இருங்க அப்படி ஒரு நாம் இவருக்கு பாஸ் ஆச்சு. அதனால தான் அவ்வை ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த மிகப்பெரிய இடம் எது அப்படின்னா, அவர் கவர்மெண்ட் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறார், வைஸ் சான்சலராக இருந்திருக்கிறார், அவர் எத்தனையோ பதவிகள் இருந்திருக்கிறார், எதுன்னு கேட்டார். ராமலிங்கர் பணிமன்றத்தில் அருட்செல்வருடைய ஆசையில் இருந்த காலம்தான் என் வாழ்வில் பொற்காலம். சார் நாங்களே சிற்பி ஐயாவை அப்போதாங்க பார்த்தோம், இல்லாட்டி எங்களுக்கு எப்படி சிற்பி ஐயாவை தெரியும்? கவிக்கோ அப்துல் ரஹ்மான், முருகுசுந்தரம், பொன்னிவளவன், புலவர் ஐயா, புலமைப்பித்தன் புலவர் ஐயா. இங்கே என்ன நடக்குங்கிறது பல பேருக்கு தெரியாது. பழுத்த நாஸ்திகர்கள் 10 பேர் வந்துடுவாங்க, பழுத்த ஆஸ்திகர்கள் அவங்க ஒரு 10 பேர் வந்துடுவாங்க. அவ்வை தான் வந்து 2 பேரையும் துண்டி விடுவார். நீங்கள் என்னப்பா இன்னும் போய் இதெல்லாம் அந்த பழைய கதையை பேசிக்கிட்டு அப்படின்பா, விவரம் தெரியாமல் பேசாதீங்க அப்படின்னு எங்களை சொல்வார். கேட்டுக்க ராஜா, கேட்டுக்கோ. அதாவது 2 சைடு என்னங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஏதாவது தப்பாக பேசினா ராமலிங்கர் பணிமன்றம் தான் காரணம். அந்த அர்த்தத்தில் சொல்லலை, இரு தரப்பையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு அடையாளம். இப்போ நீங்கள் இந்த கடவுள் வாழ்த்து இங்கே பாடும்போது சகோதரி நல்லா பாடினாங்க, ரொம்ப சிறப்பாக பாடினாங்க. அவங்க அந்த பெண் பாடும்போது அது எங்கே பாடினது? கந்தக்கோட்டத்தில். யாரை பாடினது? முருகனை பாடினது. அப்போது வள்ளற் பெருமானுடைய ஆரம்ப காலம். நீங்கள் வந்து பின்னால் பேருபதேசம் சொல்லுகிற இது என் கடைசி வார்த்தை அப்படின்னு டிக்ளேர் பண்ண அந்த காலம் இல்லை. நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், ரம்பத்தை போட்டு அறுக்கிற மாதிரி கடைசி காலத்தில் வள்ளற் பெருமான் பேசின பேச்சே வேறு, ஆரம்பத்தில் அவருக்கு இருந்த பக்தி இயக்க கருத்துக்களே வேறு அப்படின்னு நாம் இன்றைக்கி திருவருட்பால பேசுகிறோம். நீங்கள் அந்த பாட்டை திரும்பி ஒரு தடவை சொல்லுங்கள், எல்லாரும் மனசுக்குள்ளே சொல்லி பாருங்கள். அந்த பாட்டில் ஒரு வார்த்தை வருது, என்ன? மதத்தில் இருக்கிறவர், சைவ சமயத்துக்குள் இருக்கிறவர், முருகன் என்ற உருவத்தை வணங்குகிறவர், கந்தகோட்டத்தில் இந்து மதத்தின் உட்பிரிவாகிய சைவ சமயத்தில் நின்று முருகனை பாடுகிறவர் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும். என்னங்க அர்த்தம்? இந்த மதம் என்பது பேய் என்பது இளமை காலம் தொட்டு அவர் மனதில் ஆழமாக இருந்தது. அது வெளிப்படுவதற்கான காலம் வேண்டுமானால் மாறலாமே ஒழிய ஆரம்பத்தில் இல்லாத எதுவும் உள்ளிருந்து முளைக்க முடியாது. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். ஓஷோ ஒரு பேச்சில் சொல்கிறாரு, கிரில்லியன் கேமரா வந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு. ஒரு பூ மொட்டாக இருக்கும்போதே கிரில்லியன் கேமராவை வச்சு ஃபோட்டோ எடுத்து என்ன கண்டுபிடிக்கிறான், மலர்ந்த பிறகு இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துட்டான். மொட்டா இருக்குது, ஆனால் இந்த கேமரா மூலமாக அது மலர்ந்த பிறகு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துட்டான். அது மாதிரி எல்லா மனிதனும் தன்னுடைய நிறைவு காலத்தில் என்னவாக போகிறான் என்பது அவனுடைய பிறந்த காலத்திலேயே உள்ளே அடங்கி இருக்கிறது. மதம் என்பது பேய் என்ற அபிப்பிராயம் பிற்காலத்தில் வள்ளலாருக்கு வரவில்லை, அதுவே ஆரம்ப காலத்தில் வந்துவிட்டது என்பதற்கு அந்த கடவுள் வாழ்த்து பாட்டே ஒரு சான்று. அவர் ஒரு மதத்துக்கு உட்பட்டு இருக்கும் போதே மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதாக அந்த பாட்டு வரி நமக்கு புலப்படுத்துகிறது. இது ஒரு கோணம். அவர் எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ங்கிறது உங்களுக்கு தெரியும், எவ்வளவு பெரிய லீடர் அப்படிங்கிறதையும் சொல்லணும். இப்போ லீடர்னு சொன்னால் லீடராக வரத்துக்கான வாய்ப்பு ஒவ்வொரு வகையில் ஒருத்தரும் லீடராக வரலாம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் ஒவ்வொரு வகையில் லீடராக வர்றாங்க. ஒரு சில பேர் பை சீனியாரிட்டி வந்து மேலே உட்காருவாங்க, பெருசாக வந்து அவங்களுக்கு கீழே இருக்க ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. வீட்டுக்கு போய் ஒய்ஃப்டே சொல்லுவார், தெரியுமா உனக்கு எங்கள் ஆஃபீஸில் நான் இப்போ ஜிஎம் அப்படின்னு. அவர் ஒய்ஃப் சொல்லுவேன், சாப்பிடுவேன். ஜிஎம்ங்கிறோம்ல, ஜிஎம்னா என்ன? 5 சப்பாத்தி சாப்பிட போகிறீங்களா? 4 சப்பாத்தியாக குறைக்க போகிறீங்களா? நீங்கள் ஜிஎம் ஆனாலும் ஆகாட்டாலும் 10 பாத்திரம் நான் தான் தேய்க்கணும், சாப்பிடுவேன். என்ன பேசுகிற? எங்கள் ஆஃபீஸில் 8 பேர் அதுக்கு ட்ரை பண்ணாங்க, 8 பேருக்கு அந்த போஸ்ட் கொடுக்கல, எனக்கு தான் கொடுத்தாங்க. ஏன் தெரியுமா? இவ சொல்லுவா, வயசாகிடுது, வயசானவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பேன், வயசாகிடுது உங்களை ஜிஎம்னு போட்டிருக்கேன், எதுக்கு அனாவசியமாக உயிர் எடுக்க? சாப்பிட வரையலாம் இல்லையா? எதிர்நீச்சலுக்கு டைம் ஆகிப்போச்சு. நான் வேடிக்கைக்கு சொல்லலை. அதாவது சில பேர் வந்து ஒன்லி பை சீனியாரிட்டி மேலே வந்துக்கிட்டே இருப்பாங்க, நாட் பை குவாலிட்டி. ஒரு லீடர்னா யாருன்னா அவங்களுக்கு சில கொஸ்டின் இருக்குது. இதை வந்து இறையன்பு சாருடைய புஸ்தகத்தில் நான் ஒரு அருமையான செய்தி படித்தேன்.
அவர் வந்து இலக்கியத்தில் மேலாண்மைன்னு ஒரு அழகான புத்தகம் எழுதியிருக்காரு ரே அன்பு சார். அதில் என்ன சொல்கிறாரு, பீட்டர்ஸ் பிரின்சிபிள்னு ஒன்று விளக்குறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்துவிட்டதாலே ஒன்று பெருசுன்னு அர்த்தம் இல்லைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறான் பாருங்க. புளிச்ச மோர் கூட உப்பிக்கிட்டு மேலே வரும், ஒரு கரண்டியை விட்டுனா கப்போஸ்ன்னு போயிடும். அது மாதிரி சில பேர் ஏதோ ஒரு வகையில் மேலே வந்திருப்பான், ஆனால் குவாலிட்டி இருக்காது. 2 பேர் கண்ணில் வரல விட்டாட்டினா கிளப்பிடுவான். ஸோ அதுக்கு புளிச்ச மோர் மேலே வர தத்துவத்தை சொல்லிட்டு சொல்கிறான், இட் இஸ் கால்டு பீட்டர்ஸ் பிரின்சிபிள் அப்படின்னு. ஏதோ ஒரு வகையில் இப்போ பாருங்களேன், இவங்க தாத்தாவே ஒரு பெரிய செல்வர், பொள்ளாச்சியில் மாட்டு வண்டியில் சந்தை கட்டி மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர ஒரு குடும்பம். அவங்க அந்த குடும்பமே பெரிய குடும்பம் சார். இவருடைய திருமணத்தை மட்டும் 7 ஊரில் நடத்தினார் சார் சேர்மன். மாணிக்கம் அவர்களுடைய திருமணத்தை 7 ஊரில் நடத்தினார் தெரியுமா? பொள்ளாச்சியில், கோயம்புத்தூரில், திருச்சியில், சென்னையில், 7 ஊரில். பொள்ளாச்சியில் நடத்தின போது நான் பேச போயிருந்தேன். எனக்கும் அப்போ கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆயிருக்கு. நான் போனேன். எனக்கு வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா, மாரியம்மா அவர்கள் தம்முடைய கையால் பரிமாறி சாப்பிட்ற பேர் எனக்கு கிடைச்சது. ஏன்னா நாங்கள் கல்யாணம் ஆகி போயிருக்கிறோம். அப்போ அவங்களால நின்று பரிமாற முடியாது, சேர் போட்டாங்க, உட்காந்துக்கிட்டாங்க. எனக்கும் என் மனைவிக்கும் பரிமாறிட்டு, எங்களுக்கு புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்காக என் மனைவிக்கு தலையில் பூ வச்சு விட்டு, அவங்க அம்மா மாரியம்மா அவர்கள் அந்த காரியத்தை செய்தார்கள். 7 இடத்துல திருமணம். அப்போ எதுக்கு சொல்ல வரேன், அவ்வளவு பிரம்மாண்டமான குடும்பம், வசதி பொருளாதாரத்தில் மேலான குடும்பம் அவருடைய குடும்பம். தாத்தா பெரியவர், அப்பா பெரியவர், அது ஒரு பெரிய குடும்பம். அதனால் மட்டும் இல்லை, நீங்கள் அருட்செல்வருடைய அந்த நெருக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு தனியான ஒரு குவாலிட்டிஸ் உண்டு. நான் 2 விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். இன்றைக்கி அக்டோபர் 2, மகாத்மா காந்தியை எல்லாரும் நாம் மறக்காமல் நினைவு கூற வேண்டிய நாள். அவரை 2 வார்த்தை சொல்கிறான் வெளிநாட்டில் இருக்கிறவ, மிஸ்டிக் லீடர் அப்படிங்கிறான், மிஸ்ட்ரி லீடர் அப்படிங்கிறான். அவர் லீடராக இருக்கிறது, அதாவது லீடர் வந்து யாராலும் இமேஜினே பண்ண முடியாத ஒரு லீடர்ஷிப் காந்தியோடது. ஏன்னா ஒரு லீடருக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸிங்கோ, ஒரு லீடருக்குன்னு ஒரு தோற்றப்பொழிவு காட்டணுங்கிற அக்கறையோ, இல்லை ஒரு லீடர்னால் இப்படி தான் பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டைலோ எதுவுமே மகாத்மா வச்சுக்கல. அவர் சாதாரண ஒரு கிராமத்தை மாதிரி கீழ்ப்பாய்ச்சி கட்டிக்குவார், மேலே ஒரு துண்டு தூக்கி போட்டுக்குவார் சார். அதை விட லண்டனுக்கு அவர் போய் இறங்கின அந்த வீடியோ இருக்குது, ஃபோட்டோ ஆல்பம் பாருங்கள். ஒரு மூட்டையை, நம்ம ஊர் கிராமத்தை எப்படி ஒரு மூட்டையை எப்படி தூக்கிட்டு போவானோ அப்படியே அந்த மூட்டையை தூக்கிட்டு தான் போகிறார் அவர். அந்த மூட்டையை கூட இன்னொரு தூக்கு அப்படின்னு அவர் சொல்லலை. அந்த மூட்டையை அவரே கையில் இப்படி தூக்கிக்கிட்டு அவர் பாட்டுக்கு பேசாமல் போகிறார். இதெல்லாம் பார்த்தா ஒரு லீடருக்கு உரிய எந்த விதமான வெளி தோற்றங்களையும் மகாத்மா காந்தி ஏற்படுத்தவே இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கணும், அவர் விஸ்வரூபம் எடுத்த அளவுக்கு யாராலும் உலகத்தில் விஸ்வரூபம் எடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? நான் இன்னைக்கு மனவேதனையோடு சொல்கிறேன், இன்றைக்கெல்லாம் காந்தியை கேலி பண்ணுறது ஒரு ஃபேஷன், காந்தியை குறைச்சி பேசுறது ஒரு ஃபேஷன், காந்தி அன்னத்தை பெருசாக கிழிச்சிட்டார் அப்படின்னு கேட்குறது இன்னொரு ஃபேஷன். நான் பதிலுக்கு கேட்குறேன், காந்தி காலத்தில் இருந்தவங்கெல்லாம் ஏன் அப்போ காந்தியை விட்டீங்க? நீங்கள் கிழிச்சிருக்கிற வேண்டியதானே செய்ய வேண்டியது. இப்போ காந்தி என்ன வேணாலும் பேசலாம், நம்ம காந்தி அப்படி பண்ணலை, இப்படி பண்ணலை, இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. ஏன் காந்தி காலத்தில் கூட இருந்தவங்களாம் செஞ்சுருக்கிறது யார் வேண்டாம்னா கையை பிடிச்சி யாராவது தடுத்தாங்களா? அதற்கு உரிய மக்களை வெல்லக்கூடிய, சரியா வார்த்தை சொல்லட்டுமா, மக்களை வெல்லக்கூடிய ஆத்ம பலம் அன்றைக்கு காந்திக்கு மட்டும்தான் இருந்தது. வேறு யாருக்கும் மனோபலம் கூட இல்லை, மனோபலம் கூட இல்லை. மனோபலம், ஆத்ம பலம் எல்லாமே காந்திக்கு இருந்தது. அதெல்லாம் நீங்கள் வர்ணிக்க முடியாத பர்சனாலிட்டி. எலும்பு தோலுமா இருக்கலாம், பல்லு தொத்தலாக இருக்கலாம், எந்த விதமான ஹேர் ஸ்டைலும் இல்லாமல் இருக்கலாம், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னன்னா அவருடைய லீடர்ஷிப்பை யாரும் அசைக்க முடியாது. ஏன் அசைக்க முடியாது? இஸ் இன்டெகிரிட்டி, நேர்மை, இந்த நாட்டின் மீது இருந்த அக்கறை, இந்த மக்கள் மேலே இருந்த பாசம், எந்த விஷயத்திலையுமே அந்த முழு அக்கறையோடு அதில் ஈடுபடுவது. தம்பி சேதுபதி இந்த தமிழ் ஹரிஜன் புத்தகம் ரொம்ப கஷ்டம். இது வந்து பழைய ஏடுமேடாக அப்படியே உடைஞ்சு போகிற புத்தகம். அதை எடுத்து ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு காந்தியினுடைய எழுத்துக்கள் பலவற்றை பாதுகாக்கிற மாதிரி அவ்வளவு அருமையாக இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் இதை எடுத்து தொடர்ந்து படித்து பாருங்கள். மகாத்மா காந்தியோட பர்சனாலிட்டி நமக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். சார் ஒரு கட்டுரையில் கத்திரிக்காயை பற்றி எழுதுவார் சார், ஒரு கட்டுரையில் கடவுளை பற்றி எழுதுவார் சார். என்னன்னு சம்பந்தம் நமக்கு தெரியாது. அவருக்கு எதை பற்றும் அதை பற்றி உடனே ஒரு 40 விஷயம் எழுதுவார் சார், விடுவிடுன்னு எழுதுவார். இதில் முதல் 2 பக்கத்தில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? கிராம பொருளாதார மேன்மை என்பது என்ன,
கதர் உற்பத்தி என்பது என்ன? கதர் உற்பத்தியின் மூலம் கிராமத்தின் சுயசார்பு எப்படி இருக்க முடியும்? சார் ஒரு பட்டியல் கொடுக்குறார் சார் காந்தி. கிராமத்திலிருந்து எந்தெந்த பொருள்கள் வெளியே போகக்கூடாது, கிராமத்தினுடைய ஏழ்மையை நீக்க வேண்டுமானால் கிராமத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? இதை எதுக்காக நான் கனெக்ட் பண்ணுறேன்னா, இதே இடத்துல சார் இங்கே இல்லை, பவானியில் லட்சார்ச்சனை முடிஞ்சிட்டு கோடி அர்ச்சனை முடிஞ்சிட்டு அந்த மாடியில் ஒரு இடம் இருக்கும். அதில் உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு இருப்போம். அந்த கோடி அர்ச்சனையில் நான் பேச போவேன், ஆப்பக்கூடல் கோடி அர்ச்சனையில். அப்புறமா சேர் போட்டு உட்காந்து சேர்மன் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஐயா, கிராமங்கள்லாம் இப்போ நல்லா வளர்ந்துருக்குது இல்லையா அப்படின்னு. எதை வச்சு சொல்கிறேன்? இல்லை, இப்போ நிறைய பஸ் எல்லாம் கிராமத்துக்கு போகுது. நான் சொல்கிறது 40-30 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்துக்கெல்லாம் பஸ் எல்லாம் போகுது. முன்னெல்லாம் ஒரு கிராமத்துக்கு ஒரு பஸ்ஸு போனால் பெரிய விஷயம். இப்போல்லாம் 3 பஸ்ஸு 4 பஸ்ஸு ஒரு கிராமத்துக்கு போகுது. கிராம மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குன்னு சொல்லலாமா? சேர்மனுடைய பதில் என்ன தெரியுங்களா? கிராமத்து பணம் வெளியே போகக்கூடாது, வெளியில் பணம் தான் கிராமத்துக்குள்ளே வரணும். இந்த பஸ்ஸு விட்டால் என்ன ஆகும்னா, கிராமத்துக்காரன் காப்பி குடிக்கிறதுக்கு டவுனுக்கு வருவான். டவுனுக்கு வந்தால் கிராமத்தில் கஷ்டப்பட்டு சேர்த்த காசு டவுனுக்கு போயிடும். நாம் இப்படி யோசிச்சிருக்கோமா சார்? இத்தனைக்கும் அவர் பஸ் கம்பெனி ஓனர். அவர் லாபத்தை யோசிச்சா என்ன யோசிக்கலாம்? எக்கேடு கேட்டால் என்ன, எனக்கு பஸ்ஸில் காசு வந்தால் சரின்னு சொல்லணும். அவர் பஸ் கம்பெனி ஓனர். ஆனால் என்ன சொல்கிறாரு? கிராமத்து ஜனங்க பட்டணத்துக்கு வர ஆரம்பித்தா காப்பி குடிப்பாங்க, காசு செலவு பண்ணுவாங்க. கிராமத்தில் காசு சேர்க்கறது கஷ்டம், 10 ரூபா. அந்த 10 ரூபாயை கொண்டாந்து நகரத்தில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நகரத்தில் பணப்புழக்கம் இருக்கும், கிராமத்தில் இருக்காது. நான் கவலைப்படுகிறேன். இதான் காந்தியிடமிருந்து அவர் கற்றுக்கொண்ட விஷயம். ஏன்னா கிராமங்களில் பண நடமாட்டம் இருக்கணும் சார். இப்போது தமிழ்நாட்டிலேயே நீங்கள் வேறு மாநிலத்து மக்கள் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத பல பேர் இஷ்யூவாக சொல்கிறாங்க. இது இந்தியா, ஒரே நாடு, யார் வேணாலும் எங்கே வேணாலும் வேலை பார்க்கலாம், அதை யாரும் தடுக்கக்கூடாது. கரெக்ட். ஆனால் என்ன சிக்கல் இருக்குன்னு மட்டும் சொல்கிறேன். இப்படி வேலை பார்க்குறவங்க தமிழ்நாட்டிலேருந்து பணத்தை அவங்க மாநிலத்துக்கு அனுப்பும்போது சும்மா போல 1000 கோடி மாதிரி மொத்த பணம் போகுது. இது தமிழ்நாட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தால் அவன் ஒரு மளிகை கடையில் வாங்குவான், மளிகை கடைக்காரன் பெட்டி கடைக்கு கொடுப்பான், பெட்டி கடைக்காரன் ஒரு ஆட்டோ ரிக்ஷா கொடுப்பான், ஆட்டோ ரிக்ஷாக்காரன் இன்னொரு செருப்பு தைக்கிறவர் கொடுப்பான். அப்போ என்ன ஆகும்? தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த பணம் 1000 கோடி சுற்றி பணம் வரும். நமக்கு அவங்க மேலே விரோதம் இல்லை. ஆனால் அவங்க அந்த மாநிலத்துக்கு பணத்தை அனுப்புகிற போது அந்த மாநிலத்துக்கு அந்த பணம் போகுமே ஒழிய தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த பணம் புழங்காது. நீங்கள் எக்கானமியை வெவ்வேறு கோணத்தில் யோசிக்கணும். ஒரே வார்த்தை நான் இன்றைக்கி கேட்குறேன், பஸ்ஸு போனால் இங்கே கிராமத்து மக்கள் நல்லா இருப்பாங்க. இல்லைப்பா, அவங்க காப்பி குடிக்கிறதுக்குன்னு டவுனுக்கு புறப்பட்டு காசை வீண் பண்ணிவிடுவாங்கப்பா. கிராமத்து மக்களுக்கு பஸ்ஸு விடணும், அது நியாயம்தான். ஆனால் கிராமத்து காசு வெளியே போகக்கூடாதுப்பா. தான் சேர்மனுடைய பார்வை. இது எங்கேருந்து பெற்றார்? அதான் அந்த ஹரிஜனில் முதல் கட்டுரையில் வருது. கிராமத்தில் என்னென்ன பொருள் உற்பத்தி ஆகணும், கிராமத்து காசு ஏன் வெளியே போகக்கூடாதுன்னு காந்தி கவலைப்பட்டார். இதெல்லாம் நம்ம இப்படி ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? 100 புஸ்தகம் படிக்கிறதும் சரி சார், ஒரு சான்றோரோட 1/2 மணி நேரம் இருக்கிறதும் சரி சார். கீதையிலேயே அர்ஜுனன் ஒரு பெரிய வரிசையாக கேள்வி கேட்டே இருப்பேன். அர்ஜுனன் மாதிரி ஒரு ஃபெயிலான ஸ்டூடெண்ட்டை உலகத்தில் பார்க்கவே முடியாது. ரொம்ப இம்சை, திருப்பி எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் மறுபடியும் கேட்பான் மாஸ்டர். அவன் ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேள்வி கேட்டான்? நீ எவ்வளோ சொல்லி எனக்கு ஒன்றுமே புரியல கிருஷ்ணா, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு வரிசையாக கேட்டுக்கிட்டே வரான். கடைசியாக கிருஷ்ணன் ஒரு வார்த்தை சொன்னார். நான் சொல்வதெல்லாம் உனக்கு புரிய வேண்டும் என்றால் சாதுக்களிடம் போய் படி. என்ன அர்த்தம்? கிரேட் மாஸ்டர்ஸ். அந்த கிரேட் மாஸ்டர்ஸ் கிட்ட போய் உட்காரு. யூ வில் சிட் யூ மஸ்ட் சிட் தேர். ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்தேன்னா யூ வில் லேர்ன். அந்த காலத்தில் புத்தர்கிட்ட யாராவது வந்தால் கேள்வி கேட்கணுமாங்களாம். புத்தர் சொல்லுறான், ஒரு நிமிஷம், கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கண்டிஷன். என்ன? ஒரு 24 மணி நேரம் இங்கே உட்கார், என் கூடவே உட்கார், அப்புறம் நீ கேட்குற கேள்வி எல்லாம் கேட்கலாம். அவன் இப்படியே பார்த்துட்டு சரின்னு உட்காந்த உடனே கூட இருக்கிறவங்களாம் நம்மட்டு சிரிப்பாங்களாம். இவன் ஏன் சிரிக்கிறீங்கன்னா, இப்படி ஏமாந்தவங்க தான்ப்பா நாங்கள்லாம். ஏன் 24 மணி நேரம் கழிச்சு கேள்வியே தோணாதுப்பா. இவர் இந்த ஆள் ஒரு சாமர்த்தியசாலி, கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டார், கேள்வி இல்லாமல் ஆக்கிடுவார். எனக்குள்ளே எழுகிற கேள்வியை இல்லாமல் ஆக்கிடுவார். அது மாதிரி சான்றோர்களோடு நம்ம போய் உட்காந்து 1/2 மணி நேரம் பார்த்தோம்னா நீங்கள் கற்றுக்க முடியாத 100கணக்கான விஷயத்தை கற்றுக்கலாம். இவ்வளவு பெரிய விஷயம் சொன்னால இப்போ முக்கியமான லைஃப் தேவையான சின்ன விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். நிஜமாகவே முடிச்சிடுறேன். இதே இடம் சேர்மன் உட்காந்துருக்கார். அப்போல்லாம் ஏவிஎம்மில் கேன் சேர் தான் இருக்கும், மஞ்சள் கலரில் சிவப்பு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. எப்படி எண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள்.
237 சேர் இருக்கும். நாங்கள் எண்ணுவோமே டெய்லி. இங்கே சேர் போட்டிருப்பாங்க, கேன் சேர், மஞ்சள் கலரில் சிவப்பு பெயிண்ட் அடித்த சேரு. அந்த கேன் சேரில் முன்னாடி உட்காந்துருக்கார் சேர்மன். திடீர்னு நம்மளை பார்த்தா வா உட்காரு அப்படிம்பார்ல, உட்காந்துட்டேன் பக்கத்தில், பவ்யமாக உட்காந்துருக்கேன். சார் மறக்க முடியாத நிகழ்ச்சி. ஒருத்தர் வந்தார், அவர் என்ன பண்ணார், கீழே உட்காந்துக்கிட்டார், சேர்மன் கால் கிட்ட உட்காந்துக்கிட்டார். உட்காந்துக்கிட்டு அவர்கிட்ட மெதுவாக போட்டு கொடுக்குறார் ஒரு விஷயத்தை, ஒருத்தரை பற்றி. அதெல்லாம் யார் என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒருத்தரை பற்றி போட்டு கொடுக்குறாரு. ஆள் அப்படி இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் அங்கே வீடு கட்டிட்டார், கார் வாங்கிட்டார், எல்லாம் சொல்லி முடிச்சுன்னு. இவ்வளோ தானே உனக்கு தெரியும். அவர் எஸ்டேட் வாங்கினது உனக்கு தெரியுமா? தெரியுமா உனக்கு? அவருக்கு கொடைக்கானலில் இது இருக்கு, தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியும். இப்போ உனக்கு அதை பற்றி என்ன கவலை? சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், சார் நான் 1000 பிஸ்னஸ் நடத்துகிறேன், எனக்கு ஒவ்வொரு பிஸ்னஸில் ஒரு டார்கெட் உண்டு. இந்த பிஸ்னஸில் இவ்வளவு இந்த மாதிரியான ஏர்னிங் இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. அதை அவன் சரியாக செஞ்சான்னா அதுக்கப்புறம் அவன் என்னன்னு நான் அதை பற்றி நான் ஏன் கவலைப்படணும்? சொல்லிவிட்டு இனிமேல் இந்த மாதிரி கோல் மூட்டுற வேலை வச்சுக்காத, இடத்த காலி பண்ணு. இது என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒரு லயன் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். சிங்கத்தினுடைய இயல்பு என்னன்னா, லயன் ஷேர்னு ஒரு வார்த்தை இருக்குது. எப்படின்னா, தான் ஒரு எல்லையில் கம்பீரமாக வாழும், தன்னை சுற்றி இருக்கிறவங்க அதே மாதிரி நல்ல ஸ்டேட்டஸோடு வாழ்ந்தா அதை பற்றி லயன் கவலைப்படாது. அது தான் சாப்பிட்டுட்டு அதுவும் சாப்பிட்டா சந்தோஷமாக தான் இருக்கும், எதை பற்றியும் கவலைப்படாது. ஆனால் புலியோட கேரக்டர் அப்படி கிடையாதுங்க. எடுத்து படித்து பாருங்கள். அல்பம். என்ன அல்பம்னா, ஒரு மானை அடித்து தின்னுபிட்டு நம்மளையே மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கும். என்ன நம்மளே மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கும்? நாளைக்கு சாப்பிட்லாம். அதுக்கு ஃப்ரிட்ஜு வேறு ஒன்றும் இல்லை, மேலே மரத்து மேலே கொண்டு போய் மரத்தில் ஒழிச்சு வச்சு நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கும். ஒரு மிகப்பெரிய தலைவன் தான் மட்டும் வளர்ந்தால் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியாது, தன்னை சுற்றி இருக்கிறவர்களும் வளமாக வளர்ந்தால் மட்டும்தான் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் என்பதை தெளிவாக தெரிந்து வைத்திருந்த, அதாவது தலைவர்களின் தலைவர். அவர் நம்பி ஒரு பொறுப்பை ஒரு காலேஜில் ஒப்படைச்சிட்டார் ஒருத்தர்கிட்ட அப்படின்னா அந்த கல்லூரிக்கு அவங்க உயிரை விடுவாங்க. ஒரு கம்பெனியை ஒருத்தர் ஒப்படைச்சிட்டான்னா அவங்க அதுக்குன்னு உயிரை விடுவாங்க. அவர்களை காப்பாற்றுறதுக்காக அவர் எதுக்கும் தயாராக இருப்பார். ஒரு லீடர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சரியான ஒரு அடையாளமாக இருந்தார். பெரிய ஆச்சரியம், ஆன்மீகவாதியாகவும் இருந்தார், அரசியல்வாதியாகவும் இருந்தார், தொழிலதிபராகவும் இருந்தார், மனிதாபிமானம் உள்ளவராகவும் இருந்தார், இலக்கிய ஆர்வலராகவும் இருந்தார், பேச்சாளராகவும் இருந்தார். உரை எழுத வைத்து அவ்வை துரைசாமி பிள்ளையை பார்த்து துரைமகன் போல் இப்போது உரைமகன் இவர் என்று சொல்லுகிற ஒரு ஆனந்த நிலையிலும் அவர் இருந்தார். எல்லாமாக அவரால் இருக்க முடிந்தது. 2 வரியில் அவர் வாழ்வை சொல்வதென்றால், ஒரு புறத்தில் ராட்சசமாய் எந்திரம். சக்தி சுகஸ் எவ்வளோ பெருசு! ஒரு புறத்தில் ராட்சசமாய் எந்திரம், மறுபுறத்தில் ராமலிங்கர் மந்திரம். ஒரு புறத்தில் ராட்சசமாய் எந்திரம், மறுபுறத்தில் ராமலிங்கர் மந்திரம். இதுவே எங்கள் ஐயா அருட்செல்வர் என்கிற தனி ஒப்பற்ற ஒரு மாமனிதருடைய வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.